கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அல்லாஹ்வுடைய பார்வையில் தொடர்புள்ளவர்கள். ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் இந்த பூமியிலே நிலையாக வாழ முடியாது. ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் நிலையாக இந்த பூமியிலே வாழ முடியாது. அந்த உறவு முறையில் அல்லாஹ் அமைத்த மிக மிக அழகான கண்ணியமான அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மிக அல்லாஹ்வால் விரும்பத்தக்க உறவுதான் கணவன் மனைவியுடைய உறவு. அல்லாஹ் அந்த உறவை விரும்புகிறான். அல்லாஹுடைய சுன்னாவின் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையின் படி அமைக்கப்படக்கூடிய உறவை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த உறவு மார்க்கத்தோடு அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலோடு அமைக்கப்பட்டால் அல்லாஹ் அந்த உறவிலே அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் அவனுடைய அருளையும் முழுமையாக அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். அப்படிப்பட்ட அருளுடையவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஆண்களை பார்த்து ഖൈറുക്കും ഖൈറുക്കും லிஅஹ்லி, உங்களிலே சிறந்தவர்கள் உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே, குறிப்பாக உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே யார் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர்கள். வஅன ഖൈറുக்கும் லிஅஹ்லி, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எம்முடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் என் குடும்பத்திலே சிறந்தவன், நான் என் மனைவிமார்களுக்கு சிறந்தவன். உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று பலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். திருமணம் என்றால் ஒரு மகிழ்ச்சி, திருமணம் என்றால் ஒரு மகிழ்ச்சி, திருமணத்தை பற்றிய ஒரு வார்த்தை எடுக்கப்பட்டாலே மகிழ்ச்சி. அப்படித்தானே? வாலிபர்களே, திருமணம் செய்யுங்கள் என்றால் வாலிபர்களுடைய முகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், ஒளி வீசும். அவர்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை எது? அவர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எது? ஆனால் பலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், இந்த ஒளி வீசப்பட்டு திருமணமாகி 1-2 மாதங்கள் கழிந்தால் முகமெல்லாம் இருளாகி விடுகிறது, அல்லது முகமெல்லாம் கவலையில் உள்ளாகி விடுகிறது. ஏனென்றால் இவர்களுக்கு வாழ தெரியவில்லை இந்த குடும்ப வாழ்க்கையை. எதன்படி? அவர்களுடைய சுய அனுபவத்தின்படி அல்ல, அவர்கள் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த ஞானத்தின்படி அல்ல, அல்லது யூதனையும் நஸ்ரானியையும் அல்லது ஒரு சினிமாவிலே இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அல்லது ஒரு நாடகத்திலே அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்து முடிவெடுத்தானே, அந்த முறையில் அவன் வாழ ஆசைப்பட்டான். அந்த முறை அவனுக்கு நிலை கொடுக்காது. எதை பார்க்க மறந்து விட்டான்? குர்ஆனையும் சுன்னாவையும், அல்லாஹ் ஆக்கிய உதாரணங்களை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய உதாரணங்களை. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அந்த நபியிடத்திலே, ஃபீ ரசூலில்லாஹ் அந்த ரசூலிடத்திலே உங்களுக்கு ஓர் அழகிய முன் உதாரணம் இருக்கிறது. அந்த நபியுடைய இரவு முதல் பகல் வரை, அந்த நபியுடைய கால் முதல் தலை வரை, அந்த நபியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், பிள்ளைகளை வளர்ப்பதாக இருந்தாலும், மனைவியிடத்திலே கண்ணியத்தோடு நடந்து கொள்வதாக இருந்தாலும், சமூகம் சகோதரத்துவம், இப்படி எல்லா பகுதியிலும் லக்கத் கான லக்கும் உங்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு, மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு, மறுமையை நாட்டம் வைத்திருப்பவர்களுக்கு, அதிகம் அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய முன் உதாரணம் இருக்கிறது என்று எம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த கணவன் மனைவியுடைய உறவை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு அழகான உறவை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, குன்து அக்தஸிலு அன வ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரே பாத்திரத்தில் தான் குளிப்போம். நானும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் ஒரே பாத்திரத்தில் தான் நாங்கள் குளிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் பாத்திரத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து என் மீது
போட்டுக்கொண்டே இருப்பார்கள், ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். விடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, போதும் போதும் என்று சொல்லும் வரை. இப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள், எதை கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். இஸ்லாமிற்கும் இப்படிப்பட்ட அன்பிற்கும் பாசத்திற்கும் தூரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு இதுவெல்லாம் புதிதாகத்தான் இருக்கும். இஸ்லாம் என்றால் தொழுகையை சொல்லக்கூடியது, இஸ்லாம் என்றால் ஜக்காத்தை சொல்லக்கூடியது, இஸ்லாம் என்றால் ஹஜ்ஜை சொல்லக்கூடியது, இஸ்லாம் என்றால் இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியது. ஆனால் இதையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் கூறுமா என்று கேட்கும் அளவிற்கு தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இன்று இருப்பதை பார்க்கிறோம். இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடத்தில் அவ்வளவு அழகாக விளையாடிய காட்சியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்லுகிறார்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி, அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது நான், யார் சொல்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் அந்த வீட்டிற்கு சென்றேன் சில உணவோடு சென்றேன். அப்போது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் அந்த உணவை உண்ண கொடுத்து விட்டு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அந்த உணவை கொடுத்தேன். ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறு வயதில் அவர்கள் தான் விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள். அப்போது சொன்னார்கள், சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து, நீங்கள் இதை சாப்பிடவில்லை என்றால் முகத்திலே அதை பூசி விடுவேன். நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் முகத்திலே பூசி விடுவேன். அவர்கள் முடியாது என்று சொன்னவுடன் முகத்திலே பூசிவிட்டார்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலை கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நீங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு பூசி விடுங்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் பூசி விடுகிறார்கள். யார் வருகிறார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இருவரும் சென்று முகத்தை கழுவி வாருங்கள் என்று. இப்படிப்பட்ட அழகான உறவு பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இப்படிப்பட்ட விளையாட்டோடு, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையோடு நீங்கள் எல்லாம் படித்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜெயித்தார்கள், இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித்தார்கள். இப்படி அழகான வாழ்க்கை முறையாக எம்முடைய அன்றாட வாழ்க்கை மாறினால், வேலண்டியர்ஸ் டே திருமண நாள் என்று வைத்து கொண்டாடுகிறார்களே என்று யூத நஸ்ரானிகள், இந்த ஒட்டுமொத்த அந்த ஒரு நாளுடைய மகிழ்ச்சியை முஸ்லிம் சமூகம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும். அப்படியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாழ்க்கையை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலே எப்படி நடந்து கொள்வார்கள்? வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான யகூனு ஃபி மிஹ்னத்தி அஹ்லி. அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பத்தார்களுக்கு உதவி செய்வதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பங்களிப்பை காட்டுவார்கள். தொழுகையின் நேரம் வந்து விட்டால் ஹரஜ இலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலே கான யஹீது தௌபா, தன்னுடைய ஆடையை தைப்பார்கள். தங்களுடைய செருப்பு அந்து விட்டால் அதை தைத்துக் கொண்டிருப்பார்கள். வ யஅமலு மா யஅமலு الرجل في بيوتهم, மனிதர்கள் ஆண்கள் வீடுகளிலே என்ன செய்வார்களோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இந்த ஹதீஸ் எப்ப அறிவிக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆண்கள் வீடுகளிலே என்ன வேலை செய்வார்களோ அந்த வேலையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்கள். இந்த வார்த்தை இன்னைக்கு பொருந்துமா? ஆண்கள் இன்னைக்கு என்ன வீட்டுக்கு வேலைக்கு செய்வாங்க? காலையில் எழுந்திருப்பாங்க, குளிப்பாங்க, ஆபீஸ் போயிடுவாங்க, கடைசி திரும்பி வருவாங்க, வீட்டில எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்களான்னு கேட்பாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, கடைசியில டிவியை தட்டி உட்காருவாங்க. இது ஆண்கள் இல்ல மாஷா அல்லாஹ் பெரும்பான்மையாக வீட்டிலே செய்யக்கூடிய பணி என்ன? டிவியை தட்டி உட்கார்றதை தவிர பெரும்பான்மையான ஆண்கள் இல்ல மாஷா அல்லாஹ் வீட்டில் எந்த வேலையும் செய்யறதே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு
இந்த ஒரு உதவி முறை, இந்த ஒரு பாச பரிமாறல் எம்மிடத்தில் இருந்தால் எம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? 6 நாட்கள் ஒருவேளை உங்களுடைய தொழில் அப்படி இருக்கலாம். 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்கிறீர்கள், ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீர்களா இல்லையா? அந்த ஒரு நாளில் காலையில் நீங்கள் எழுந்து ஒரு பெட் காஃபி கொடுங்களேன் உங்களுடைய மனைவிக்கு. கொடுப்பது கூடாதா? பெட் காஃபி குடிப்பது மார்க்கத்திலே ஹராம் என்று ஃபத்வா இருக்கிறதா? கொடுங்களேன், ஒரு உணவை சமைத்து கொடுங்களேன், அல்லது குடும்பத்தோடு அந்த நாளிலே வெளியே கூட்டி சென்று மனைவிமார்களை மகிழ்ச்சி படுத்துங்களேன். வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதாரணத்தை பாருங்கள். ஆடை தைத்தால் அவர்கள், ஆடை கிழிந்தால் அவர்கள் தான் தைப்பார்கள் வீட்டிலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டிலிருந்து பால் கறந்து வருவார்கள். வீட்டிற்கு கொடுப்பதற்காக ஆட்டிலிருந்து பால் கறந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கறந்தார்கள் என்று இன்னைக்கு ஆட்டில் போய் பால் கறக்க முடியாது நம்மளால. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் உணவை சாப்பிடுவேன், நான் உணவை சாப்பிடுவேன், அந்த உணவில் சில பகுதியை கடிப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அதை வாங்கிக் கொண்டு நான் கடித்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரும் கடிப்பார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படிப்பட்ட அன்பு பரிமாறப்படுகிறது பாருங்கள். அந்த வார்த்தை, அந்த அன்பை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தை தெரியவில்லை தமிழிலே. இங்கிலீஷிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொமான்ஸ்னு சொல்லலாம், ரொமான்ஸ்னு சொல்லலாம். அதை இஸ்லாம் அதற்கு தூரமானது இல்லையே. கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் அது சேர்ந்தது தானே. எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி கடிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி சொல்லுகிறார்கள். உணவு பரிமாறப்படும், அன்பு பரிமாறப்படும், அதோடு பாசம் பரிமாறப்படும், அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும். இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான். இன்னைக்கு 2 மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம், 3 மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம். 2 மாசம் எதை சமைச்சு போட்டாலும் குறையே சொல்ல மாட்டார். நல்லவே இல்லைன்னாலும் நல்லதா இருக்கும் பாரு. ஒரு 4-5 வருஷம் அல்லது 5 வருஷம் சமைச்சு கழிஞ்சு போச்சுன்னா ஏதாவது சாப்பாடு வச்சு குறைன்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்? அங்கே என்ன ஆகும்? சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா நடக்கிற சண்டை என்ன? ரசத்துல புளி அதிகமா போடலன்னு சொன்னா சண்டை என்ன இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில்? அதுக்காக தலாக். இந்த நிலைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறார்கள். மா ஆபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் உணவை குறை கூறியதே கிடையாது. பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுவார்கள். பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு மற்றதை சாப்பிடுவார்கள். குறை கூறி சமைத்தவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காயப்படுத்த மாட்டார்கள். அவ்வளவு நேரம் சிரமப்பட்டு அடுப்பிலே வெந்து வேர்வை எல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைப்பால் தங்களுடைய மனைவி. ஆனால் ஒரு நிமிடத்தில் அவர் வார்த்தையால் ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார். அதனால் மனைவி சமைத்தால் அந்த மனைவியுடைய சாப்பாடு சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் புகழ்ந்து பாருங்கள், அந்த மனைவியுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அந்த மனைவியுடைய கண்களிலே பார்க்கலாமா இல்லையா? எதிர அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவையை நான் கூறிக்கொள்ளுவேன். இப்படித்தான் ஒரு இமாமுடைய பயானை கேட்டுக்கொண்டு உணவு சமைச்சால், மனைவி சமைத்தால் அதை புகழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மனிதர் இன்னைக்கு போய் நம்முடைய மனைவி சமைச்சு அதை புகழ்ந்துருவோம், இவ்வளவு காலம் இப்படி இருந்துட்டோமே, இப்படியும் ஒரு சந்தோஷம் இருக்கான்னு கேட்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு. அவசரமா போய் அவருக்கு முன்னாடி உணவு உரிப்புகள் வைக்கப்படுகிறது. வைத்தவுடன் ஒரு நல்லதா இருக்குது சாப்பாடு, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். அவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம். மனைவி முகத்தை பார்க்கறாங்க, கணவன் முகத்தை, அவ்வளவு மகிழ்ச்சி பொங்குது. சாப்பிட்டு முடிச்சோம், என்னதான் இவர் சொல்றாருன்னு பாத்துருவோம் சொல்லி மனைவி நிக்கிறாங்க. என்ன சாப்பாடு தெரியுமா இன்னைக்கு? அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஒரு சாப்பாட்டை உங்ககிட்ட இருந்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி இமாம் சொன்னதை செயல்படுத்திட்டோன்னு சொல்லி
அவர் சந்தோஷம் அடைகிறாரு. மனைவி முகத்தை பார்த்தா அவ்வளவு கருப்பாயிடுச்சு, அவ்வளவு கோபம் வந்துருச்சு மனைவி. என்னங்க இவ்வளவு காலம் நான் சமைச்சு போட்டேன், அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல, இது வரைக்கும் குறை சொன்னீங்க, அதுக்காக அடிச்சீங்க, அதுக்காக திட்டுனீங்க, இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டுல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்த, அதை போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி கோபம் அந்த அளவு தெரிச்சிருச்சு. அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு போய் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொன்னா அதை போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த வீட்டுல சமைச்ச சாப்பாடான்னு சொல்லி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய முகத்தை மரணம் வரை சிரித்தவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இந்த உதாரணத்தை வைத்திருக்கின்றான். மாஆப ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சமைத்ததை எந்த போதும் ஒருபோதும் குறை கூறியதே கிடையாது. பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் விட்டு விடுவார்கள்.